ஐயா, இப்போ உங்கள் வயது, நீங்கள் பிறந்த ஊர், அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ எனக்கு வயது 94, செஞ்சுரி அடிக்கிற வயசுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். என்னுடைய பேர் எஸ் சப்தகிரீஸ்வர சர்மா. என்ன இவ்வளோ நீளமாக பேர் இருக்குன்னு பார்க்குறீங்களா? அப்போ எங்கள் அப்பா சேமு சாம்பசிவ ஐயர், அம்மா செல்லம்மா. இவங்க வச்ச பேர் தான் அந்த காலத்தில் நீள பேராக வச்சுருந்தா அது ஒரு மதிப்பு, ஒரு கௌரவம்னு நினச்சி நீளப்பேராகவே வச்சாங்க. ஆனால் நான் பள்ளிக்கூடத்தில் சேரும்போது என் பேரை எஸ்எஸ் சர்மான்னு தான் கொடுத்தேன். ஏன்னா அந்த பேர் தான் கடைசி வரைக்கும் இப்போ நிற்கிது. எஸ்எஸ் சர்மான்னு சொன்னால் எனக்கு தெரியும். எங்கள் குடும்பத்தில் நான் என்னுடைய அம்மா தமையனார் பேர் ஜம்புகேஸ்வர சர்மா, என்னுடைய பேர் சப்தகிரீஸ்வர சர்மா, என்னுடைய தம்பியுடைய பேர் ராஜேஸ்வர சர்மா, அடுத்தவர் பேர் சர்வேஸ்வர சர்மா. இப்படி எல்லாம் நீள பேர்களாக தான் இருந்தது அந்த நாளில். அது நான்லாம் என்ன செஞ்சேன், அப்போவே ஒரு உறுதி எடுத்துக்கிட்டேன், எனக்கு பிள்ளைகள் பிறந்தால் 3 எழுத்துக்கு மேலே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாந்தி, ஜெயந்தி, ஆனந்தன்னு இப்படி 3 எழுத்துலேயே என் பிள்ளைகளுக்கு நான் பேர் வச்சேன். அது வைக்கிறதுக்கு காரணமே எங்கள் அப்பா தான். அப்பா பஹாங்க்கு வந்தபோது அவங்களுக்கு என்ன வயசு? அம்மாவும் கூட கூட்டிகிட்டு வந்தாங்களா? உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? 1914 அவர் வந்தது போது கப்பலில் தான் வந்தார். 10 நாள் பயணம். எங்கள் அப்பா வரும்போது அவருக்கு 28, 29 வயசு தான் இருக்கும். அப்போ அம்மா வந்து கூட போய் கூட்டிகிட்டு வந்தாங்க. அம்மா பேர் செல்லம்மா. அவங்க 2 பேருமா வந்த பிற்பாடு தான் மொத்தம் நாங்கள் 6 பிள்ளைகள் பிறந்தவங்க. அங்கே இருந்து கப்பலில், பிரிட்டிஷ் கப்பலில் தான் வந்தாருங்க. அப்போ வந்து கப்பல் போக்குவரத்து கூட சரியாக இல்லை அந்த நேரம். கூட விமான போக்குவரத்தே இல்லை, தொலைபேசி கிடையாது, ஒன்றும் இல்லாத நேரம் அது. எங்கள் அப்பா அப்போ அந்த கோவிலில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவருக்கு 30 வெள்ளி தான் சம்பளம். அப்போ அதை வச்சு தான் அந்த குடும்பத்தையே நடத்தணும். பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தபோது உங்களுக்கு என்ன வயது? நீங்கள் படித்த தமிழ் பள்ளி, ஆங்கில பள்ளி, அதை பற்றி சொல்லுங்கள் ஐயா. ஆங்கில பள்ளிக்கூடத்தோட பேர் மொஹமட் ஸ்கூல். மொஹமட் ஸ்கூல். தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு பேர் தமிழ் பாடசாலை தான், ரவ் தமிழ் பாடசாலை. அது என் பேர். ஆரம்பத்தில் முதல்ல வந்து கோலலிப்பீஸில் ஒரு ஃபர்ஸ்ட் 2, 3 இயர்ஸ் இருந்தோம். அதுக்கப்புறம் ரவுப்புக்கு வந்தோம். அது கோலலிப்பீஸ், ரவுப் எல்லாம் பக்கம் உள்ள ஊர் தான். அதெல்லாம் காட்டுப்பகுதி. அதிகமான தமிழர்கள் அங்கே இன்னும் குடி போகலை. இன்னும் இந்த ரயில் பாதை போடுறதுக்குன்னு ஊரில் இருந்து வந்தவங்க, அவங்க தான் தமிழர்னு சொன்னால் இருந்தது அப்போ. அப்புறம் எஸ்டேட்டுகள் திறந்தாங்க, நிறைய தோட்டங்கள், ரப்பர் தோட்டங்கள். அது நடுறதுக்காக ஊர்லேருந்து கொஞ்சம் பேர் கொண்டு வந்தாங்க. அங்கே இருந்து கங்காணி மேருன்னு சொல்லுவாங்க, அவங்க தான் இந்த மேற்பார்வையில், இந்த கங்காணிகள் மேற்பார்வையில் தமிழர்கள் தான். அந்த அப்போ சாலை போட்டது, தோட்டங்களை வளர்த்தது எல்லாம் தமிழர்கள் தான் அந்த நேரத்தில். அது சீனர்கள் கூட இல்லை. சீனர்கள் வந்து ஏதோ வியாபாரம் நடத்திக்கிட்டு அவங்க இந்த அரசியல்லையோ வேறு சமூக இதுகள்லையோ வரமாட்டாங்க. அவங்க ஒதுங்கி இருந்தாங்க அந்த டைமில். அதுக்கப்புறம் இந்த வளர்ச்சி, இந்த நாட்டுடைய வளத்துக்கும் வளர்ச்சிக்கும் தமிழர்கள் தான் பின்னணி. பஹாங்லேருந்து கோலாலம்பூருக்கு எப்போ போனீங்க, ஏன் போனீங்கிறத பற்றி சொல்கிறீங்களா? கோலாலம்பூர் வந்தது எப்படின்னா, அதாவது எங்களுக்கு சின்ன வயசில் உபநயனம் செய்வாங்க, அதாவது பூணூல் போடுறது. அந்த சடங்கு செய்கிறதுக்கு அந்த வாத்தியார் வந்தார், லட்சம் வாத்தியார்னு, லட்சுமண வாத்தியார். அவரை லட்சம் வாத்தியார் தான் கூப்பிட்டோம். அவர் வந்து பஹாங்க்கு வந்தார். இதுக்குன்னே வந்து எங்களுக்கு அந்த இதை உபநயனம்லாம் செஞ்சார். அப்போ இந்த உபநயனம் செய்யும்போது அவர் சொன்னார், இதில் உங்களுக்கு 6 பிள்ளைகள் இருக்குது, உங்களால் வச்சு பார்க்க முடியாது, 2 பிள்ளைகளை வேணால் எங்கிட்ட அனுப்புங்க, அல்லது ஒரு பையனையாவது எங்கள்கிட்ட விடுங்க, நாங்கள் அங்கே வச்சு கவனிக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ என்னை அனுப்பி விட்டார் எங்கள் அப்பா. சரி, அவங்க கூட போய் தங்கிக்கோ, அவர் கூட இருந்து படிச்சுக்கலாம் அப்படின்னு. அப்படித்தான் நான் கோலாலம்பூருக்கு வந்தேன். கோலாலம்பூருக்கு வந்து மாரியம்மன் கோயிலில் அவங்க கூடயே தங்கி இதெல்லாத்தையும் படித்தோம்.
அது வேதம் படிக்கணும். காலையில் எழுந்திரிச்சு 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சோன்னே அந்த வேதங்கள், மந்திரங்கள், பூஜை முறைகள் இதெல்லாம் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு என்னை பூஜை அர்ச்சகராக கொண்டு வர திட்டத்தில் தான் அவங்க வேலை செஞ்சாங்க. ஆனால் என்னுடைய திட்டம் வேறு மாதிரி இருந்தது. எனக்கு வேறு எதுலையாவது வேலை செய்து வரணும்னு சொல்லி அதில் வந்துக்கிட்டேன். அதான் ஐயா, நீங்கள் சொன்னதில் இன்னொரு ஒரு சிறப்பான விஷயம், கோலாலம்பூரில் நீங்கள் படம் பார்க்குறதுக்காக தான் பள்ளியிலே சேர்ந்தீங்கன்னு. அது கேட்குறதுக்கு ரொம்ப சுவையாக இருந்துச்சு. அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ வரும்போது 16 வயசு இருக்கும், 15-16 வயசு தான். அங்கே ஸ்கூலில் ஒன்றும் சேரல. அதுக்கப்புறம் சேர்ந்தோம். ஆமாம், கிஷன் டயல் ஸ்கூல் ஒரு ப்ரைவேட் நம்ம இந்தியர் நடத்துகிற பள்ளிக்கூடம் தான். கிஷன் டயல் ஸ்கூலுன்னு பேர். கத்தி தியேட்டர் பக்கத்துலேயே இருக்குது கோலாலம்பூரில். கத்தி தியேட்டரில் தமிழ் படம் தான் ஓடும். சரி, படம் பார்க்கலாம்னு சொல்லி தான் நான் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தேன். அன்றைக்கி ஏன்னா இப்போ தமிழ் படம் பார்க்குறதுன்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசை. அப்படி வேணும் திரைப்படம் பார்க்குறதுக்கு. அதில் அந்த ஆசையில் அந்த ஸ்கூலில் போய் சேர்ந்து படித்தோம். அதுக்கப்புறம் காலையில் மத்தியானம் வரைக்கும் ஆங்கில பள்ளி, மத்தியானம் 2 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் தமிழ் பள்ளிக்கூடம். இப்படி தான் ஒரு நாள் முழுக்க போயிடும். அந்த மாதிரி படித்தோம். அப்போ அந்த காலத்தில் நீங்கள் பார்த்த நாடகங்கள் இல்லை படங்கள் எப்படி உங்களை கலைத்துறைக்குள்ளே கொண்டு வந்துச்சு? இப்போ திரைப்படம் பார்த்து தான் கலைத்துறைக்கு வர இல்லை. அதாவது இந்த எங்களுக்கு என்னென்னா இந்த நாடகங்கள் வரும் அடிக்கடி. எங்கள் ஊரில் இருந்து நிறைய நாடக குழுக்கள் 10 நாள் 20 நாள்னு சொல்லி தொடர்ந்து நாடகம் போடுவாங்க. அதை போய் பார்க்குறதுன்னா ரொம்ப அந்த தெருக்கூத்து, நாடகம், காவடி, சிந்து இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடத்துவாங்க. அதை பார்க்குறதுக்குன்னா ரொம்ப ஆர்வம். அப்போ அதை பார்த்த பிற்பாடு நாடகத்தில் ஆர்வம் வந்தது. நாடகம் நடிக்கணும். நீங்கள் பார்த்ததில் முக்கியமான நாடகங்கள் இந்த நாளில் இந்த தியாகபூமி, பவளக்கொடி, மின்னல் வீரன் அப்படின்னு எங்களுக்கு சமூக கதை தான் பிடிச்சது. புராண கதைகள் நிறைய போடுவாங்க. 10 நாள் தொடர்ந்து போடுவாங்க. மகாபாரதம் எல்லாம். அதுக்கெல்லாம் விட இந்த நவீன இதில் தான் எங்களுக்கு அந்த தாக்கம். அதில் தான் ரொம்ப பிடிமானம் இருந்தது. அதுகளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம் படக்கடை. ஜப்பானியர் ஆட்சி காலத்தில் உங்களுக்கு அந்த சமயத்தில் இருந்த நினைவுகள், அப்போ இருந்த அனுபவங்கள், அதை பற்றி கொஞ்சம் பகிர்ந்துக்குங்க ஐயா. 1942 ஜப்பானியர் ஆட்சி 2.5 வருஷம் அதிகமாக அப்போ எங்கள் 15 வயசு தான். அந்த ஆர்மியில் போய் சேர்ந்து ஜப்பான் மொழி நல்லா கற்றுக்கிட்டோம். அதனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கடைக்காரங்களுக்கும் பிடிக்கும். எங்களை தான் கூப்பிட்டு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் பேசுகிறதுக்கு எங்களை தான் கூட்டிகிட்டு போவார். கெம்பித்தாயான்னு சொல்லி அவன் தான் தலைவன், கேப்டனாக இருப்பான். அவங்கள்ட்ட போய் பேசுவேன் ஜப்பானில். ஜப்பான் மொழி நல்லா பழக்கமாக வச்சு எங்களுக்கு சொந்த மொழி மாதிரி ஜப்பான் மொழி. அப்போ அதுலேயே கதா காணா, ஹீரி காணா, கஞ்சி, இப்படி 3-4 ஸ்டேஜ் இருக்குது. கத்தக்கானாரை வந்துச்சு ஹீராக்கானாவுக்கு வந்தோட்டேன். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் தான். அதுக்கு மேலே போக முடியாது. ஏன்னா அது சீன எழுத்து மாதிரி இருக்கும். அது ஹையர் எஜுகேஷன் அந்த ஜப்பானிய மொழியில். ஆனால் ரொம்ப சீக்கிரம் கற்றுக்கலாம். ஜப்பானியர் ஆட்சியின் போது எங்களுக்கு ரொம்ப சுதந்திரம் கொடுத்துருந்தான். துப்பாக்கியே கொடுத்துருந்தான், கையில் வச்சு தூக்கிட்டு போகலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருந்தாங்க. அப்போ எல்லாருக்கும் பயம். என்னென்னா அவன் பேச மாட்டான். எடுத்தோடனே துப்பாக்கியாலேயே தான் குத்துவான் எல்லாரையும். யாராக இருந்தாலும் யாராவது தப்பு பண்ணாங்கன்னு கையை காட்டியே சொன்னால் போதும், அவன் கேள்வி கேட்க மாட்டான், போய் முதல்ல அடிப்பான். சிங்கப்பூருக்கு எந்த ஆண்டு உங்கள் தந்தை வந்தார், உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? சிங்கப்பூருக்கு எங்கள் அப்பா இங்கே வந்தபோது செண்பக விநாயகர் கோயிலுக்கு அவர் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அங்கே புரோகிதர் யாரும் கிடைக்கல. அப்போ இவரை கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே குடும்பத்தோடு தங்குறதுக்கு வசதி எல்லாமே இருந்துச்சு. எல்லாம் வீடெல்லாம் கொடுத்து எல்லாம் இருந்தபடியாக நம்ம அங்கே அங்கே உள்ள ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்ந்து அப்புறம் ஆங்கிலம் படித்தோம். ஆங்கிலமும் தமிழும் படிச்சுட்டு வந்தோம். சிங்கப்பூரில் உங்களுடைய படிப்பு, உங்கள் வாழ்க்கை என்னெல்லாம் செஞ்சீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பிரிட்டிஷ் ஆட்சியின் போது 1 வார பயணம். அங்கே இருந்து இங்கே கப்பலில் புறமலையில் தங்க வச்சு
அங்கே தொற்று நோய் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண பிற்பாடு தான் உள்ளே விடுவாங்க சிங்கப்பூருக்கு. அந்த மாதிரி தான் அந்த நாளில் வந்தோம். அப்புறம் அப்படி வந்து சேர்ந்து இங்கே உள்ள பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தோம். தமிழ் வந்து அவ்வளவு புழக்கத்தில் இல்லையோ, அதாவது இந்த எழுத்து எழுதில் அவ்வளவு விரிவாக ஒருத்தம் ஈடுபட இல்லை. அதான் ஒன்றும். அப்போ தமிழ் முரசில் எந்த வயசில் சேர்ந்தீங்க? இப்போ நீங்கள் என்னென்னலாம் எழுதுவீங்க, உங்களுடைய அனுபவங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் இப்போ 25 வயசு இருக்கும்போதே தமிழ் முரசில் வந்து சேர்ந்துட்டேன். தமிழ் முரசில் வந்து பிழைத்திருத்துறதான் என்னை எடுத்துக்கிட்டேன். அங்கே 11th ஸ்ட்ரீட்டு நான் கலங்கோயிலில் இருந்துட்டு, ஏன்னா தங்குறதுக்கு ஒரு இடம் வேணுமே. அப்போ அந்த மன்மதன் கோயில் இருந்துச்சு. அதுலேருந்து நடந்து போகிற தூரம் தான் 11th ஸ்ட்ரீட்டு. அப்போ 11th ஸ்ட்ரீட்டில் தான் இந்த அச்சு கோக்குறது இதெல்லாம் வச்சுருந்தார் சாரங்கமன். அப்போ அங்கே போய் இருந்தோம். அவர் ரொம்ப உதவி எங்களுக்கு. என்னுடைய தங்கைக்கு கல்யாணம் நடந்த போது வீடு கிடைக்காம தவிச்ச போது அவர் வீட்டையே ஒரு பகுதி பின்பகுதியை அப்படியே ஒதுக்கி கொடுத்தாரு. அந்த மாதிரி எல்லாம் உதவி பண்ணி இருந்துக்கிறாரு. எங்களுக்கு நிறைய உதவி பண்ணார். அப்போ டிஎம்கே எல்லாம் ஆன்டி பிராமின். அப்போ எல்லாம் அவங்களெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு செய்யணும். அந்த அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாமளும் நடந்துக்கிட வேண்டிய ஒரு நிலைமை இருந்துச்சு. அப்போல்லாம் தமிழ் முரசல் முழுக்க எனக்கு பிழைத்திருத்துற வேலை தான், வேறு வேலை ஒன்றும் இல்லை. நான் அது ரொம்ப கஷ்டம். எனக்கு என்ன உதவி என்ன, முருகு சுப்பிரமணியம், முருகு சீனிவாசன் இவங்களெல்லாம் அப்போ நல்ல ஃபேமஸாக இருந்தாங்க. அவர்கிட்ட சீனிவாசன்கிட்ட கற்றுக்கிட்டது தான் தமிழ். முருகு சீனிவாசன் நல்ல தமிழ். அவர் திருத்துவார், எது இப்படி எழுதணும், எது இப்படி போட்டு. அப்போ பிழைத்திருத்துறவரை என்னையை போட்டாங்க. ஒரு 10 வருஷம் நான் பிழைத்திருத்துறவன்னு இருந்தேன். பிழைத்திருத்த முடியுமா இருந்தால் நல்லா எழுத முடியுமான்னு அர்த்தம் நமக்கு. அதே மாதிரி எல்லா இதையும் தப்பு இதுகள் எல்லாம் எங்கே ஒத்தெழுத்து வரும், எங்கே வராது, இதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்தார். இலக்கணமெல்லாம் அவர் சொல்லி கொடுத்தாரு. சிதம்பரம் செட்டியார் அவர் நல்ல தமிழ் ஞானம் உள்ளவர். அவர்கிட்ட தான் தமிழே படித்தேன். உண்மையிலேயே அச்சு தொழிலில் எனக்கு ஒரு ஆசை இருந்தது. எப்படியாவது இந்த அச்சு தொழிலை கற்று நான் பத்திரிகை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. அது சின்ன வயசுலேருந்தே அதை வச்சு தான் நான் அதுக்கப்புறம் சொந்தமாகவே ஒரு அச்சகம் கூட வச்சுருந்து தான் அப்போ வெளியிட்ட பத்திரிகை 2-3 பத்திரிகை வெளியிட்டோம். அதில் அப்போ இந்தியன் மூவிஸில் போய் சேர்ந்தோம். இந்தியன் மூவிஸ் ஆசிரியராக அதில் வேலை செஞ்சுக்கிட்டேன். இதையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆதிலட்சுமின்னு ஒரு பொண்ணு, அது நல்லா கம்போஸ் பண்ணணும். அதுகிட்ட சொல்லி அந்த அச்சகம் அமைக்கிறதுக்குள்ள ஏற்பாடுகளை செய்தோம். தமிழவேல் கோ சாரங்கபாணி அவர்களை நீங்கள் எப்போ முதல்ல சந்திச்சிங்க? அந்த அனுபவங்கள் அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். 1950களில் வந்து சாரங்கபாணியை வந்து எப்படி சந்திக்க வேண்டி வந்துச்சுன்னா, அந்த டைமில் இந்த திராவிட இயக்கங்கள்லாம் ரொம்ப முனைப்பாக இருந்த நேரம். அந்த அவங்களுடைய பிரச்சாரம் தான் எங்கே பார்த்தாலும் நடக்கும், அவங்க கூட்டம் தான் எல்லாம் நடக்கும். நாங்கள் பிராமின்ஸ் ஐயருங்கிறபடியால் எங்களுக்கு எதிர்ப்பான இதாக இருக்கும். அது அவர் சாரங்கமணி அதை பற்றி கவலைப்பட, நான் உங்களை வேலை வச்சுக்கிறேன், நீ இங்கே இருந்துக்க, நான் சம்பளம் போட்டு கொடுக்குறேன், எங்கள் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவர் வீட்டையே ஒரு பாதியை உதவி கொடுத்தார். நம்ம தங்கையுடைய கல்யாணம் நடந்தோன்னு அவங்கள இங்கேயே வந்து குடியிருக்க சொல்லுங்கள், அவங்க வீடு போய் தேட வேணாம் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி செயின்ட் ஜார்ஜஸ் ரோட்டில் ஒரு பங்களா ஹவுஸ் வாங்கி அந்த பின் பகுதியை அப்படியே நம்ம தங்கைக்கு கொடுத்து ஒரு நல்ல ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அவர் தமிழவேல் கோ சாரங்கபாணி பற்றி வேறு சில நினைவுகள் உங்களுக்கு இப்போ நினைவில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் பற்றி சொல்லுங்கள். அவர் ஒரு சிறந்த கொள்கை வீரர், சிறந்த ஒரு தமிழறிஞர். நல்ல மற்றவங்களுக்கு வந்து கேடு எதுவுமே நினைக்காத ஒரு நல்ல உள்ளம். மற்ற அவர் கூட பழகினவங்களெல்லாம் அந்த மாதிரி இருந்தாங்க. அதனால் அவருடைய போக்கும் இதுக்கும் தனி பாணி. அவர் தனி, சாரங்கபாணியோடைய பாணியும் தனி. அவர் எல்லாரையும் அரவணைச்சு கொள்வார். ஒரு விதமான தீங்கும் நினைக்க மாட்டார், ஒரு விதமான கெடுதல் எண்ணமும் இருக்காது.
இல்லைன்னா எங்களையெல்லாம் வச்சிருக்க மாட்டார். ஒரு டிஎம்கே வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிற காலத்திலேயே எங்கள் குடும்பத்தையே கூட்டிகிட்டு வந்து அவர் வீட்டிலே வாடகைக்கு வைத்திருந்தார். வாடகைக்கு இருந்த போது தன்னுடைய வீட்டையை ஒதுக்கி கொடுத்தார். அப்படி ஒரு நல்ல மனசு அவருக்கு இருந்தது. ஊரில் உள்ள அறிஞர்கள்லாம் அவரை தேடி வந்து அங்கே சந்திப்பாங்க. முஸ்லீம்கள் ரொம்ப ஈடுபாடு, அவங்க ரொம்ப அவர் மேலே ரொம்ப அன்பு காட்டினாங்க. அவங்கெல்லாம் முஸ்லீம் தமிழர்கள் அவங்களெலாம் ரொம்ப ஈடுபாடு அவர்கிட்ட. அவரும் நல்ல உதவி பண்ணியிருக்கார் அவங்களுக்கெல்லாம். அவங்களுக்கு அதே இல்லாமல் தமிழ் பாடசாலை வாத்தியார்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கறது எல்லாம் இந்த பொறுப்பை அவரே எடுத்துக்கிட்டார். ஏன்னா சரியானபடி அவங்களுக்கு இப்போ சம்பளம் எல்லாம் போய் சேரலன்னு அந்த பொறுப்பை அவரே எடுத்து அதெல்லாம் கொடுத்தாரு. அதெல்லாம் செய்திருந்தார். தமிழுக்குன்னு அவர் உண்மையிலேயே பாடுபட்டாருன்னா அவரை தான் சொல்லணும். வேறு யாரும் இங்கே சிங்கப்பூரில் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த உள்ளூர் தமிழர்கள் யாருமே அவர்கிட்ட போய் அங்கே வேலைக்கு சேர இல்லை. அங்கே வந்து வேலை செய்ய எல்லாம் ஊருக்காரங்க தான். இந்த இம்போசிங்னு சொல்லி அதெல்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் அவங்க தான். ஆசிரியர்கள், துணை ஆசிரியர்கள் எல்லாம் ஊரில் இருந்து வந்தவங்க தான். தாகான் இருந்தார், சிதம்பரம், ராஜன், முருகு சுப்பிரமணியம், முருகு சீனிவாசன், இப்படி எல்லோரும் தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க. அப்போ அந்த அந்த தோரணையிலே போயிட்டு இருந்தார். அப்போ அது உள்ளூர்காரங்களுக்கு யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்போ தமிழில். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்தது. தமிழவேல் கோ சாரங்கபாணி அவர்கள் எப்படி இருப்பாங்க? அவர் எப்போவுமே ஜிப்பாவும் வேஷ்டியும் தான் இருப்பார். கண்டஞ்சி வேஷ்டின்னு சொல்லி கரை போட்ட வேஷ்டியும் கட்டியிருப்பார். எப்பவும் வெள்ளை விளையாடுன்னு தூய்மையாக வருவார். அதே மாதிரி அவர் மனசு ரொம்ப தூயம். ஒரு விதமான கெடுதல் நினைக்க மாட்டார். யாருக்கு எதிராகவும் அவர் பேச மாட்டார். போன உடனே எனக்கு இங்கிலீஷில் தான் பேசுவார், தமிழில் பேச மாட்டார். ஏன்னா எங்களுக்கு தமிழ் வராது அப்படின்னு. அப்புறம் நானே சொன்னேன், நீங்கள் தமிழில் பேசுங்க ஐயா, அப்போ தான் எனக்கு இது தெரியும். நீங்கள் ஆங்கிலத்தில் தமிழில் தெரியுமா சொல்லி அப்படி கேட்டு அப்புறம் தமிழில் பேச ஆரம்பித்தார். அது வரைக்கும் இங்கிலீஷில் தான் எப்பவும் கூப்பிடுவார், பேசுவார். என்னை பார்த்த உடனே மற்றவங்கள்ட்டெல்லாம் தமிழில் பேசுவார், என்கிட்ட மட்டும் இங்கிலீஷில் பேசுவார். நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது, நீங்கள் என்கிட்ட இங்கிலீஷில் பேசுறதை பார்க்கும்போது என்னமோ நான் அந்நியன் மாதிரி நீங்கள் காட்டுறீங்க. சரி நான் என்ன தமிழ்லேயே பேசுகிறேன் அப்படி. தமிழ் முரசில் எத்தனை ஆண்டுகள் வேலை பார்த்தீங்க ஐயா? அங்கே இருந்தபோது உங்களுடைய அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள். அங்கே கூட உங்களோட பணிபுரிந்தவங்க பற்றி சொல்ல முடியுமா? ஆமாம்மா, அங்கே இருந்தே வேலை செஞ்சேன். நான் இப்போ பார்ட் டைமாக முதல்ல ஆரம்பித்தோம் 1952 நினைக்கிறேன். அதில் அப்போ கொஞ்சம் பார்ட் டைமாக போய் அதையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்துகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் முழு நேரத்துக்கு கூப்பிட்டுட்டாங்க, அந்த முழு நேரம் வந்து வேலை செய்யணும் பண்ண. அதோட இதை வேலையை விட்டுட்டாங்க, போயிட்டோம். அப்புறம் அவருக்கு ரொம்ப ஆர்வம், தங்கிட்ட இருந்த ஒரு ஆள் இப்படி ஒரு ஆசிரியர் பதவிக்கு போயாச்சோன்னு சொல்லி அவருக்கு பெருமை. தமிழ் முரசு ஸ்ட்ரைக்கு நடந்தது. அப்போ விளம்பரத்தை கொடுத்து என்னுடைய மூவி நியூஸ்லேயே போட்டு அந்த விளம்பரங்களை போட்டு அதுக்கு காசும் கொடுத்து விளம்பரப்படுத்தினார். தமிழ் முரசு விரைவில் வெளிவருகிறது, எதிர்பாருங்கள் எல்லாம் போட்டு விளம்பரம் போட்டு சொன்னார். அப்போ வந்து நிறைய இதழ்கள் இங்கே வெளியாச்சு. திரையொளி, மனோகரன், கலைமலர், இந்த இதழ்கள்லாம் வெளியே வந்துக்கிட்டு இருந்தது தான் அந்த டைமில். அப்போ தமிழ் இதழ்கள். நீங்கள் எழுதிய நாவல்கள் அது என்னென்ன வகைகள்? அப்புறம் நீங்கள் நிறைய புனைப்பெயர்கள்லையும் எழுதியிருக்கீங்க. என்னென்ன புனைப்பெயர்களில் எழுதியிருக்கீங்க? நீங்கள் புனைப்பெயர்கள் வைக்க காரணம்? 3.5 வருஷம் ஒரு கதை எழுதினேன் தொடர்ந்து. 3.5 வருஷத்துக்கு அந்த கதை அதில் வந்தது. இன்னொரு கதை அப்புறம் இந்தியன் முனேஸ் பாதியில் வந்து வேறு ஆள் வாங்கிட்டார், குலாமங்கிறவர். அது பாதியோடையே போயிடுச்சு ஒரு கதை. அது ஒரு நாவல் எழுதிட்டு 3-4 நாவல் எழுதணும் சொன்னாங்க. எல்லாம் தொடர்ந்து எல்லாருக்கும் என்னன்னா அது தொடர் போட்டால் தொடர்ந்து வாங்குவாங்க. நேரத்தில் இளம் பருவத்தில் அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ள கதையை அப்படிதான் போட வேண்டி இருந்துச்சு. அப்போ அந்த மன எழுச்சிகளை எல்லாம் அப்போ கதையாக உருவாக்கி அப்போ போட்டுருவேன். திட்டுனால யாரையோ திட்டுவாங்க, எனக்கு அந்த பேர் ஏன்னு தெரியுமா, அதை நான் தான் எழுதுறேன்னு தெரியாது. அப்போ அதனால் ஒரு மரியாதை இருந்துக்கிட்டே இருந்துச்சு கடைசி வரைக்கும். அதுக்காகத்தான் அந்த பேர்களை இப்படி போட வேண்டி வந்தது. மன்னர், கிரிதரன். அந்த நேரத்தில் என்ன
பேரை வச்சு தோணுதோ அதை போட்டு எழுதுறது. ஆனால் அப்போ இந்த அதுவும் இல்லாமல் தினப்பத்திரிகைகளில் வந்து அந்த கருத்துக்கள் தெரிவிப்பாங்க, அதுகள்ல எல்லாம் நிறைய எழுதியிருக்கான். அந்த முரண்பாடான கருத்துக்களுக்கெல்லாம் பதில் போட்டு எழுதியிருக்கேன். தெரியக்கூடாதுன்னு சொல்லி என் பேருன்னு அதில் அப்படியே மறந்து போட்டுக்கலாம். நான் பண்ணுவேன். ஐயா, நீங்கள் எப்படி எழுத்துத்துறையிலேருந்து கலைத்துறைக்கு வந்தீங்க? அந்த மாற்றம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். போட்ட கலைமன்றம் ஆரம்பித்த போது நிறைய உள்ளூர் நிகழ்ச்சிகள் நடத்தினோம். கலை நிகழ்ச்சிகள் நடத்தும் போது அதில் இந்த 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு நகைச்சுவை எல்லாம் போடுவோம், சின்ன சின்ன நகைச்சுவை. அது நல்ல வரவேற்பு. அதுக்கு ஏன் தெரியுமா, டான்ஸும் பாட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நடுவில் நகைச்சுவை வந்ததுன்னா அதை ரசிப்பாங்கன்னுட்டு இந்த 10 நிமிஷம் 15 நிமிஷம் சீன வேஷம் போட்டு, மலாய்க்காரன் வேஷம் போட்டு, இந்த மாதிரி உள்ளூர் இதை வச்சு செஞ்சு அதில் நல்ல வரவேற்பு கிடைச்சது. எல்லாம் குறுநாடகங்கள் 15 நிமிஷம் 10 நிமிஷம் இடையிடையே வரும். 2-3 தடவை நாடகமாக அந்த மாதிரி போட்டு, முழு நாடகமாக போட்டால் கொஞ்சம் சிரமந்தான். அப்போ டிக்கெட்டை விற்று ஓட்டுறது. இந்த மாதிரி வெரைட்டி ஷோவில் நடு பூத்தும் போது நல்லா ஓடிச்சு. ஏன்னா ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் கேட்டு சலிச்சு போயிருக்கிறவங்களுக்கு இந்த நாடகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷம். உள்ளூரை பற்றியே கதைகளை போட்டு தான் போட்டுட்டு வந்தோம். அது ரொம்ப வரவேற்பு கிடச்சிது. ஏன் தெரியுமா, அவங்களுக்கு அது ஒரு பொழுதுபோக்காக இருந்துச்சு. நீங்கள் நாடகங்கள் மேடையேற்றிய பொழுது நிறைய சீர்திருத்த நாடகங்கள் தான் நடந்துட்டு இருந்தது. அந்த சீர்திருத்த நாடகங்கள்லேருந்து மக்களுக்கான அந்த பொழுதுபோக்கு நாடகங்கள் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? அந்த அனுபவங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வந்து இந்த கதம்பண்ணி எல்லா இடத்துலையும் இந்த கதம்ப நிகழ்ச்சி போடுவாங்க. பெரும்பாலும் மேடை நிகழ்ச்சின்னா அந்த கதம்ப நிகழ்ச்சி. நாடகம் நடக்குதுன்னா அந்த ஊர் கதையை மட்டும் கொண்டு வந்து இந்த சீன மேடையில் போடுவாங்க. சீன கூத்து மேடையில் அந்த தெருக்கூத்து மாதிரி அதில் போடுவாங்க. அது அடுக்கு மொழியில் வாசனங்கள் 1/2 மணி நேரம் பேசுவார் கதாநாயகன். அதுக்கப்புறம் கதாநாயகி வந்து ஒரு 10 நிமிஷம் பேசுவாள். இப்படி பேசிக்கிட்டே போவாங்களே தவிர நாடகத்தில் எந்த வித ஒரு வளர்ச்சியும் தெரியாது, எந்த மாற்றமும் தெரியாது. நாடகம் பார்க்குறத விட அது ஒரு சொற்பொழிவு கேட்குறோங்கிற மாதிரி தான் ஒரு நினைப்பு. அப்போ அந்த மாதிரி ஊர்க்காரங்க கதை எழுதி இருந்தாங்க. அவங்க ஆசத்தம்பி, கருணாநிதி, அறிஞர் இவங்களுடைய கதையெல்லாம் அதே மாதிரி தான் இருந்தது. அப்போ நிறைய உபதேசங்களும் இதுகளும் இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் இங்கே நாங்கள் போட்டதெல்லாம் சமூக நாடகங்கள். உங்கள் முதல் நாடகம் பவானி. இந்த நாடகம் என்னென்னா, அது சிங்கப்பூரில் வந்து மலேசியா வந்து இவங்களுடைய அடிமையால் தமிழர்களை நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இளைஞர்கள். அந்த எண்ணத்தை மாற்றணும், நாம் இந்த நாட்டுக்கு உரிமையால் உரித்தானவர்கள் என்று காட்டுறதுக்கு தான் இந்த கதையை அப்போ போட்டது பவானி. வரலாறு, அதாவது அந்த இந்த மண்டலம் முழுக்க சோழர்கள் ஆட்சியில் இருந்தது. ராஜராஜ சோழன் காலத்திலேயே இருந்திருக்கு. சமூக நாடக மன்றங்களில் இருந்த நாடகங்களை விக்டோரியா மாதிரி ஒரு பெரிய இடத்துல மேடையேற்றிய அந்த அனுபவம், அதை பற்றி சொல்லுங்கள். நாடகம் போட்டவங்களெல்லாம் இந்த கூத்து மேடை, சீன கூத்து மேடையில் தான் போடுவாங்க. அதை மாற்றணும்னு சொல்லி நான் தான் விக்டோரியா தியேட்டரில் முதல் நாடகத்தையே போட்டேன். எடுக்காத படம் இது அன்பியவா இதெல்லாம் அந்த சொல்லி அதில் போட்டேன். கபூக்கா அப்படின்னு ஒன்று இருக்காது. இந்த மாதிரியெல்லாம் அந்த விக்டோரியா தியேட்டர் அந்த அந்தஸ்தை ஏற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த நாடகத்தை. அதுக்கப்புறம் எல்லோரும் விக்டோரியா தியேட்டருக்கும் கல்ச்சர் சென்டருக்கும் வரத்துவாங்க. நாங்கள் அது வரைக்கும் இந்த கொட்டாய்க்குள்ளே தான் இருந்தது, சீன கொட்டாய்க்குள்ளே தான் நாடகம் இருந்தது. அந்த கால நாடகங்களில் பெண்கள் வந்து அதிகமாக ஈடுபடலை அப்படிங்கிறது நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்கள் நாடகங்களில் நிறைய பெண்கள் நடித்தாங்க. அது எப்படி உங்களால் வந்து சாத்தியப்படுத்த முடிஞ்சுது? எங்கள் நாடகத்தில் ஆண்கள் யாரும் பெண் வேஷமே போட்டதில்லை. பெண்கள்னா பெண்களே நடித்தாங்க. அதில் இந்த பெண்கள் பங்கெடுக்கிற நாடகத்தில் அவங்க குடும்பத்தையே பங்கெடுக்க வைக்கிறது. எப்போவுமே அவங்களுக்கு முக்கியமான பொறுப்புகளை கொடுத்துருவோம். அப்போ அவங்க பாதுகாப்பில் அந்த பொண்ணு இருக்குது. எங்களுக்கு அந்த பாதுகாப்பு தேவைப்படாது. அதனால் எங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருந்துச்சு. நாங்கள் அந்த குடும்பத்தோடையே சேர்த்து கொண்டு இருந்துருவோம். இப்போ ஒரு பொண்ணு நடிக்க வந்தான்னா அவங்களுடைய அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தங்கையோ கூட இருக்கணும்னு சொல்லிட்டு நீ தான் பொறுப்பு அவங்கள பார்த்துக்க வேண்டியது. அதனால் ஒருத்தரும் அந்த இந்த பெண் விஷயங்களில் யாருமே இதை பண்ண மாட்டாங்க. அதுக்கும் வந்து
இப்போ உஷாரணின்னா அவங்க அம்மா கூட வரணும்பாங்க. ஆனால் நாங்கள் கொண்டு போகிறோம்னா ஒருத்தரும் தேவையில்லை, கூட நம்பி அனுப்புவாங்க. அந்த ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. ஏன் தெரியுமா, நம்ம கூட என்ன ஒய்ஃபு அவங்கள எல்லாருமே வருவாங்க. அவங்க தான் பார்த்துக்குவாங்க, பெண்களை பார்த்துக்கிறது. நாங்கள் மற்ற இதில் அவங்களுடைய தேவை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அவங்களுக்கு ஒரு தேவையும் இருக்காது. வெளியூருக்கு போனால் நல்ல மாதிரியாக நடிக்கணும், வரணும் அப்படிங்கிறது ஒரு இது இருக்கா. திரு வரதன் அவர்கள் தொடங்கிய அமைப்பிற்கும் உங்கள் அமைப்பிற்கும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமைகள் வேற்றுமைகள் அது என்னென்னன்றதை பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா? அவருக்கு இந்த இவங்க மீடியாவுடைய ஒரு ஆதரவு இருந்துச்சு. அவருக்கு அந்த வசதிகள், அந்த மேடை, மேக்கப்பு, அது இது எல்லா வசதிகளும் அங்கே கிடைச்சிட்டு இருந்தது. அதனால் அவர் கலைஞர் சங்கம் தனியாக இயங்கிட்டு இருந்தது. ஆனால் மரியாதை ஒரு மதிப்பு வச்சுருந்தார் நல்லா. அது எங்களுக்கு அந்த வசதி ஒன்றும் கிடையாது. இது எல்லாமே நம்ம தான் செய்தாகணும். ஆனால் மரியாதை வச்சுருந்தார் வரதன். ரொம்ப அவருக்கு கொடுத்த லெட்டர்கள்லாம் பார்த்தா ரொம்ப இவ்வளவு ஒரு உண்மையான ஒரு கலை உள்ளம் அவருக்கு இருந்தது. அதுக்காக பெரிய அரங்குகளில் நாடகம் நடத்துறதுல இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள், நீங்கள் என்னென்ன அனுபவங்களை சந்திச்சிங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. பொருளாதார பிரச்சனையும் இருக்குது. ஆனால் அதை கூடுமான வரைக்கும் சமாளித்தோம். நம்ம எல்லாத்தையும் சொல்லிடுவோம், இந்த பாட்டு இதில் நமக்குன்னு கிடைக்க போகிறது உங்களோட போக்குவரத்து செலவு தான் கிடைக்கும். மேற்கொண்டு இதை வச்சு ஆதாயம் தேடணும்னா வராது. சரஸ்வதியும் கலைமகளும் ஒன்றா இருக்க மாட்டாங்க. இந்த ரெண்டு தனி தான். இது கலைன்னா கலையோடு போயிடுங்க. அதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு லட்சுமி உதவி வேணும்னா வராது. அதை முதல்ல சொல்லிவிடுவோம். இது என்ன வருதோ அதை பகிர்ந்துக்கலுங்க. நீங்களே எடுத்து பகிர்ந்து கொடுத்துக்கலுங்க. நான் எடுக்க முடியும். எனக்கு தெரிய கொடுக்க மாட்டாங்க யாரும். நடிக்கிறவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்கணும்னு சொன்னால் கொடுக்க மாட்டான் நடத்துறவங்க. உங்களுக்கு வேறு எங்கே இருந்தாவது பொருளாதார ஆதரவு கிடைச்சிதா? அதுக்கு எனக்கு ரொம்ப உதவிக்கு 2-3 பேர் இருந்தாங்க. அதாவது ராமகிருஷ்ணன் சொல்லி செம்பவாங்கல, அவங்க ஒரு நாடக குழுவுக்கு வேண்டிய பொருள்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க. திரை, ஸ்தலவாடம் எல்லாம் அவர்கிட்ட இருக்கும். அவர் கொண்டு எல்லாத்தையும் கொண்டு நடத்துவார். அவருக்கு போக்குவரத்து செலவு கொடுத்து வாங்கிட்டு போயிடுவார். நாங்களும் இப்படியே தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். அவருக்கும் தெரியும் நாங்கள் எதையும் எடுத்துக்க மாட்டோம். நீங்களே வாங்கிக்கலுங்க, நீங்களே எடுத்துக்கலுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். அவருக்கு அந்த மாதிரி போட்டோம். ஏன்னு தெரியுமா, சீன் செட்டிங் எங்கே வைக்கிறது. நாங்கள் அந்த மாதிரி செஞ்சோம். 2-3 நிகழ்ச்சிக்கு நடனத்துக்கு போட்ட அருமையான செட்டிங்க வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அவன் சினிமா நாடகம் முடிகிறதுக்கு முந்தையே எல்லாத்தையும் கலத்தி எடுத்துகிட்டு போக சொல்லிவிடுவான். தியேட்டருக்காரன் விட மாட்டாங்க வைக்க. உங்களுடைய நாடகங்களில் அந்த அரங்க அமைப்புகள் எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லி அந்த படங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது எப்படி உங்களால் நிகழ்த்த முடிஞ்சது? அதற்கு ஏதாவது ஆதரவு கிடைச்சதா? சப்போர்ட்னு சொன்னால் லட்சுமணன் இருந்தார். அவர் நல்ல ஆதரவு கொடுத்தாரு. சூர்யா தியேட்டரில் போடும்போது தியேட்டர் செலவே 1000 வெள்ளி வரும். அந்த டிக்கெட் விற்று தான், டிக்கெட் காசில் தான் கொடுக்குறது அது. ஆமாம், ஆனால் டிக்கெட்லாம் விற்று போயிடும் எப்படியும். அதில் இருந்தால் எல்லா செலவையும் கொடுக்கறது. அதில் ஒன்றும் லாபம் கிடையாது. லாபம் பார்க்கவே முடியாது. ஏன் தெரியுமா, அவ்வளவு செலவு அதில் இருக்க தொட்டு வரும். அது நாடகத்தை பொறுத்து இருக்கு. என்ன மாதிரி நாடகம்னு, சமூக நாடகம்னா என்ன செலவு, இந்த நடிகர்களுடைய போக்குவரத்தை கொடுக்கணும். அந்த செலவு அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 40 வெள்ளி 50 வெள்ளி வரும் போக்குவரத்து செலவு. அது அவங்க கையை விட்டு செலவழிக்கிற காசை தான் நாம் கொடுக்கணும். மேற்கொண்டு அதில் வராது, வேறு கொண்டு அதில் வராது. நான் அதையும் சொல்லிடுவேன். உங்களுடைய நடிகர்களுக்கு நீங்கள் எப்படி பயிற்சி கொடுத்தீங்க? ஏன்னா அத்தனை நடிகர்களும் தொழில்முறை கலைஞர்கள் கிடையாது. அவங்களுக்கு எப்படி பயிற்சி கொடுத்தீங்க? அது இந்த நாடகம் நாங்கள் ஆரம்பத்தில் முதல்ல உச்சரிப்பு, தமிழ் உச்சரிப்பு சரியாக வரணும். அதுக்கு அந்த பயிற்சி தான் வீடு இப்படி இந்த மாதிரி உட்கார வச்சு எல்லாருமா அந்த ஸ்கிரிப்ட் புக்கை வச்சு எல்லாம் படிக்கிறது. எல்லாருக்கும் உங்கள் வசனம் அவருக்கும் தெரியும், அவர் வசனம் உங்களுக்கும் தெரியும். அந்த மாதிரி ஒரு 1-2 மாதம் போயிடும். அதுக்கப்புறம் 3ஆவது மாதத்துல தான் நடிப்பு பயிற்சி ஆரம்பிக்கும். நடிப்பு காட்டும்போது பின்பக்கம் காட்டக்கூடாது. எப்படி திரும்பினாலும் பின்பக்கமே வரக்கூடாது. எப்படி நிற்கணும், மேடையில் எங்கே நிற்கணும்,
இன்னொரு நடிகர் வரும்போது அவருக்கு வசனம் வருதுன்னா அவர் முன்னுக்கு பேச விட்டுட்டு நீங்கள் பின்னால் தான் நிற்கணும். அவர் வசனம் முடிஞ்ச பிற்பாடு தான் நீங்கள் முன்னுக்கு வரணும். அப்படி என்னெல்லாம் சொல்லி கொடுப்போம் சில மேடை இதுகளெல்லாம். அதெல்லாம் டைரக்ஷன் பொறுப்பு. தொழில்முறை நடிகர்கள் அதிகமாக இல்லாத போது நீங்கள் அவங்களுக்கு வந்து அவங்க வேறு பணிகளில் ஈடுபட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாரையும் வந்து எப்படி ஒரே இடத்துல வச்சு ஒரே நேரத்தில் வச்சு அவங்களுக்கு வந்து நீங்கள் பயிற்சி கொடுக்க முடிஞ்சது? ஆனால் அது ஒரு பெரிய சிக்கலாக இருந்திருக்கும் இல்லையா? நான் சொல்லிவிடுவேன், அவங்க வேறு தான் முக்கியம், இது உங்களுக்கு ஒரு பார்ட் டைம் இது தான். ஆனால் அதை விட இதுக்காக அதை விடக்கூடாது, அதுதான் முக்கியம். இதை விட்டாலும் நீங்கள் பரவாயில்ல, நான் எப்படி சமாளிக்கலாம். எல்லாம் வேலை செஞ்சுட்டு வந்து நடிக்கணும். அது அவங்களோட கஷ்டம் நமக்கு தெரியும். குடும்பத்தையும் பார்த்துக்கலணும், இதையும் பார்த்துக்கலணும். ஐயா, சிங்கப்பூர் நாடக விழாவில் நீங்கள் மேடையேற்றிய நாடகங்கள் பற்றி சொல்லுங்கள். 7 நாடகம் போட்டோம். சிங்கப்பூர் நாடக விழா நடத்தினாங்க கலாச்சார அமைச்சு. அதில் அதிகமான நாடகம் போட்டது எங்கள் குழு தான். 4 மொழி இல்லையம். மற்றவங்களெல்லாம் ஒரு நாடகம் போட்டுவிட்டு போயிட்டாங்க. நாங்கள் தான் 7 நாடகம், அந்த 10 வருஷம் நடந்த நாடக விழாவில் 7 நாடகம் நாங்கள் போட்டோம். உங்களுடைய பொழுதுபோக்கு நாடகங்களில் கூட நீங்கள் வந்து அறிவியல், மர்மம் அப்படின்னு வித்தியாசமான கருப்பொருள்களை வந்து கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ உங்களுடைய விண்வெளி வீரன், கபூகா போன்ற நாடகங்கள்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து கண்டிப்பாக வேறு ஒரு தளத்துலையும் இல்லை காலத்திற்கு முற்பட்ட ஒரு நாடகமாகவும் பார்க்கப்படுது. அதை பற்றி உங்கள் அனுபவங்களை சொல்லுங்கள். எதுக்காக விண்வெளி வீரன் போட்டோம்னா, ஏன் அறிவியல் துறையில் நாடகம் முன்னேற இல்லைன்னு யாரோ கேள்வி கேட்டாங்க. அப்போ அது நமக்கு சிந்தனையை கிளப்பி விட்டுச்சு. ஏன் நாம் அதை செய்யக்கூடாது, ஏன் என்னதுக்கு விடத்துறதை விட அதை நாமளே ஏன் செய்யக்கூடாது. ஏன்னா இந்தியாவில் யாரும் போடலை அறிவியல் நாடகம். இந்த மாதிரி விண்வெளி இதை பற்றி, சந்திர மண்டலம், பூமி, இது அதில் விஞ்ஞானம், ராக்கெட் வர்றது, அதெல்லாம் விஞ்ஞானம், அறிவியல். மற்றது வந்து புராணம். சந்திர மண்டலம் இருக்குங்கிறது, அங்கே ஆட்சி இருக்கு நடக்குது, அதெல்லாம் புராணம். அதே இதை நினைச்சு செஞ்சோம் விண்வெளி வீரன். அதுவும் எல்லாரும் வரவேற்றாங்க. அது ஏற்றுக்கிற மாதிரி இருந்தது. விண்வெளியில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் வர்றாங்க போகிறாங்க, அங்கே போனாங்கன்னு தெரியாது. அப்படி ரொம்ப பாராட்டுத மர்ம மாளிகை. மர்ம மாளிகைன்னு ஒரு நாடகம். அது நாடகமாக எங்கே போட்டாலும் நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஏன்னா நகைச்சுவை, அதில் மர்மமே இல்லை மர்ம மாளிகையில். அதனால் அதுக்கு நல்ல வரவேற்பு. அதை நாடகமாக நூலாக எல்லாமே வெளியிட்டோம். அதான் நிறைய தடவை அரங்கேற்றின நாடகம். மர்ம பேசாதே. இன்னொரு நாடகம் என்ன, இது பாஞ்சாலி சபதம் போட்டோம். பாஞ்சாலி சுசீலாவியில் தான் பாஞ்சாலி. அப்போ அவங்க நல்லா நடித்தாங்க. இப்போ அது என்னென்னா, அந்த சீன் செட்டிங் எல்லாம் தூக்கிட்டு போகிறது பெரிய கட்டம். இவங்களுக்குள்ள உடை, வசனம் இதெல்லாம் ஒரு தரம் போட்டதோடு எங்களுக்கு போதும் ஒன்றாக ஆகிடுச்சு. பாஞ்சாலி சபதம் நல்ல நாடகம். உங்களுடைய கலைப்பயணம் குறித்து உங்கள் மனைவி எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க? அவங்களுடைய எண்ணங்கள் என்ன? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. அவங்க வந்து இதை பற்றி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க இது வந்து நல்ல ஒரு தமிழுக்கு செய்கிற ஒரு பெரிய தொண்டு மாதிரி தான் அவங்கள அதை நினச்சிக்கிட்டு எல்லா இதையும் உதவியும் செய்வாங்க. அதுக்கு வேண்டிய உதவி, அது செய்ய வேண்டிய பாத்திரம், அவங்களுக்கு வேண்டிய ஒப்பனை எல்லாம் செய்து கொடுப்பாங்க. நல்லா டைரக்ட் பண்ணுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க. தனியாக இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு அது சொல்கிறது சரியாக இருக்கும். ஏன்னா நாம் அந்த ஆடியன்ஸ் லெவலில் இருந்து பார்க்கறது இல்லை. நாங்கள் நடிப்பு அவங்களுக்கு சரியாக வருதா, வசனம் சரியாக பேசுகிறாங்களா, அதை தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த மூவ்மெண்ட் எல்லாம் அவங்க நல்லா சொல்லி கொடுப்பாங்க. அந்த காலத்திலேயே நாடகத்துக்குள்ள நாடகம் போடுறது மாதிரி நீங்கள் வந்து சில கருப்பொருள்கள்லாம் அமைச்சிருந்துருக்கீங்க. இப்போ நம்ம நாடகம் வந்து என்னதுக்காக நம்ம பார்க்க போகிறோம், அது அவங்க நடிப்பு திறன், கதை, இதுகளெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறோங்கிறது இருக்கட்டும். அவங்க என்ன கருத்து சொல்லணும்னு எதிர்பார்த்து போகிறோம்னா அது நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். நம்ம வந்து அறிவுரை சொல்கிறதுக்காகவும் நாடகம் போடல, பொழுதுபோக்காகத்தான் நாடகம் போடுறோம். அப்போ பொழுதுபோக்குன்னா அவங்கள ரசிக்க வைக்கணும், அவங்கள சிரிக்க வைக்கணும், மகிழ வைக்கணும், குடும்பத்தோடு குதூகலமாக பார்த்துட்டு போகணும். அதுதான் ஒரே நோக்கமாக இருக்குமே தவிர
அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்காகவோ இதுக்கோ நம்ம நாடகம். சில பேர் சொல்லுவாங்க நாடகத்தில் ஒன்றும் கருத்து இல்லைன்னா, அதை பற்றி நம்ம கவலை இல்லை. நீ பார்த்தா சந்தோஷப்பட்டா உனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, அது அது போதுங்கிறான். ஐயா, சிங்கப்பூர் நாடக விழாவில் வந்து கிட்டத்தட்ட 7 வருடங்கள் நீங்கள் வந்து நாடகங்கள் மேடையேற்றி இருக்கீங்க. அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். 10 நாடகம் நடத்தின போது 10 வருஷம் நடத்தினாங்க நாடக விழா. அதில் 7 நாடகம் நான் போட்டேன். 4 மொழியிலே நாங்கள் தான் இந்திய நாடகம் தான் தலை சிறந்து நின்றுச்சு. ஏன் தெரியுமா? 7 நாடகம் வேறு எவனும் போட இல்லை. நாங்கள் 7 நாடகம் போட்டோம் 10 வருஷத்தில். அதுவும் கலாச்சார அமைச்சு நடத்தின நாடக விழா 4 மொழியில். அதில் நான் போட்டது 7 நாடகம். அதுக்கு ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கல. நம்ம அதை யாரும் இது பண்ண இல்லை. அதான் அது ஒரு வருத்தம் இருக்குது மனசில். ஏன் தெரியுமா? அந்த நேரத்தில் இவ்வளவு 4 மொழியில் ஆங்கிலம், தமிழ், சீனம், மலாய் எல்லாத்துலேயும் போட்டாங்க. மலாயில் வந்து 1-2 தான் வந்தது நாடகம். மற்றது எல்லாத்துலேயும் 4 மொழியிலையும் போட்டாங்க இந்த படங்கள் நாடகம். அதில் நாங்கள் தான் லீடிங். அப்போ ஒரு இந்திய நாடகம், ஒரு இந்தியர் செஞ்சதுக்கு ஒரு சரியான அங்கீகாரம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. அது இருக்குது. அது நாடக விழாவில் கலாச்சார அமைச்சு நடத்தின நாடக விழா. வெளியார் இல்லை, இந்த கலாச்சார அமைச்சு. அதில் அப்போ அவங்க சொன்னாங்க, உங்கள் இந்திய சமூகம் தான் முன்னுக்கு நிற்கிது, அவங்க தான் அதிகமான நாடகம் போட்டாங்க. அதை பெருமையாக சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ள அங்கீகாரம் கொடுக்கல. அதான் இன்னும் செய்ய முடியலையேங்கிற ஒரு வருத்தம் தான் இருக்குது. இதை என்ன செய்யறதுக்குள்ள ஆக்கமோ ஊக்கமோ நமக்கு தேவைப்படுது. அது இருந்துச்சுன்னா நம்ம எப்போங்க நம்ம நல்ல ரசிகர்களாக இருந்தால் கூட நாடகம் வளரும். நம்ம நாடகம் நடத்தித்தான் முன்னேற்றணுங்கிறது இல்லை. நாடகத்தை நல்ல ரசிக்கிறதும் தெரிஞ்ச யார் போட்டாலும் சரி அதை நம்ம ரசிக்கணும், வரவேற்கணும். அப்போ அவங்களுக்கும் ஊக்கம் கொடுத்த மாதிரி இருக்கும். அதுதான் நான் சொல்லுவேன்.